பாருங்க மக்களே, இந்த அவரைக்காவை இப்படி எடுத்து இந்த சுட சுட சோத்துல போட்டு அப்படியே இதை பாருங்க அப்படியே பெரட்டி சாப்பிட்டா சும்மா டேஸ்ட் அருமையாக இருக்கும் மக்களே. பாருங்க மக்களே, சாப்பிட்டு பாருங்க நீங்களும் இதே மாதிரி. வாங்க எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போகலாம் மக்களே. அவரைக்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு வாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க மக்களே வாங்க. வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க? மதுரைக்காரி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் மக்களே. இன்னைக்கு நம்ம ஒரு அவரைக்காய் பொரியல் பார்த்துடலாம். அவரைக்காய் பொரியல் ரொம்ப அவரைக்காய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது மக்களே. இப்படி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அவரைக்காய் அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்க. அவ்வளோதான். பார்க்கலாம், கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சிடுச்சு மக்களே. இப்போ நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். இதுக்கு நான் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போடுவேன். அதனால் நான் பச்சை மிளகாவோ காஞ்ச மிளகாவோ கருவேப்பிலை கூட போட மாட்டேன். பச்சையாக இருக்கிறதுக்கு நான் வந்து இப்படி தான் செய்வேன். இது செஞ்சு பாருங்கள். ஏன்னா குழந்தைங்களாம் சாப்பிட்றதுனால கருவேப்பிலை ஃபுல்லாக வேகாது. பச்சையாக இருக்கிற காய்கறிகளுக்கெல்லாம் நான் வந்து கருவேப்பிலை போட மாட்டேன். அது போய் முழுங்கிடுவோம். அது போய் அப்புறம் லூஸ் மோஷன் ஆகிடும். அதுக்காக இப்போ இது கொஞ்சம் வேகட்டும். நான் அவரைக்காய் போட்டுக்கலாம். ரொம்ப சிம்பிள். அவரைக்காய் வந்து ஒரு மெடிசன் காய். அவரைக்காய் வந்து சுகர் பேஷண்ட் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. மலச்சிக்கல் வராது, வயிறு க்ளீன் ஆகும். ரொம்ப சத்து இதில். நம்ம இப்போ இந்த காயை அள்ளி போட்டுக்கிறோம். இப்போ இதுக்கு நம்ம ஒரு 2 பெரட்டு பெரட்டியாச்சு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றினா தான் நல்லா வேகும். நல்லா சாஃப்டாக வேகணும். இந்த தண்ணியெல்லாம் வற்றணும். பாருங்கள் மக்களே, இதுக்கு நம்ம கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு, அவ்வளோதான். இதுக்கு தேவையானது போட்டாச்சு. இது நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா வேகட்டும். வெந்து ஆனதுக்கப்புறம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் தேங்காய் போட்டுக்கலாம். அவ்வளோதான் மக்களே. அவரைக்காய் ரொம்ப நல்லது. எல்லாரும் சாப்பிடுங்க. இப்போ மூடி வச்சுருவோம். பார்க்கலாம். மூடி வச்சுட்டு நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம்மா மக்களே. இங்கே பாருங்கள். இது இன்னும் தண்ணி, இது நல்லா வெந்து தண்ணி வற்றணும் மக்களே. வற்றினதுக்கப்புறமா நம்ம தேங்காய் போட்டுக்கலாம். இந்த தேங்காய் டப்பாவில் வச்சுருக்கேன், போட்டுக்கலாம் மக்களே. பாருங்கள் மக்களே, இந்த அளவுக்கு தண்ணி வற்றணும். வற்றிடுச்சு பாருங்கள். சுறுசுறுன்னு சவுண்டு கேட்குதா? இப்போ நம்ம இந்த தேங்காவை போட்டுக்குவோம். போட்டு ஒரு பெரட்டு பெரட்டிட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் மக்களே. நல்லா ஒரு டால், சாம்பார், இந்த பொரியல் சாப்பாட்டில் வச்சு சாப்பிடுங்க. சும்மா சூப்பராக இருக்கும் மக்களே. பாருங்கள் மக்களே.